ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கேரட் பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதுலேயே 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை மூடிட்டு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது இருக்கட்டும். தாளிப்புக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச கேரட் பீன்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், காய் தேங்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்ல சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.